ஹாய் டெவலப்பர்ஸ். அலெக்ஸும் அமீரும் ஜாபுக்கு அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அலெக்ஸ் லீட் கோட் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறான். அமீர் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் பில்ட் பண்ணுறான். இதில் யாருக்கு ஜாப் கிடைக்கும்னு தெரியுமா? வெயிட், இது வெறும் ஆர்கியூமெண்ட் இல்லை. 50+ இன்டர்வியூஸ் அட்டன் பண்ண என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து ஆக்சுவல் ட்ரூத் சொல்ல போகிறேன். கமெண்டில் சொல்லுங்கள், நீங்கள் டீம் அலெக்ஸா இல்லை டீம் அமீரான்னு. இப்போ உடனே அலெக்ஸ் ஃபுல்லாக லீட் கோட் ஃபோக்கஸ் பண்ணுறான். அவன் நம்புகிறான் பிக் டெக் கம்பெனிஸ் இன்டர்வியூஸில் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் தான் கேட்குறாங்க. லீட் கோட் மாஸ்டர் பண்ணிட்டா ஜாப் கன்ஃபார்ம். ஆனால் அனதர் சைட் அமீர் டோட்டலி ஆப்போசிட் வியூ. அவன் சொல்கிறான், ப்ரோ, ரியல் ஜாபில் யார் லீட் கோட் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணுறதில்ல. ஆக்சுவல் ஒர்க்கில் ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். அதனால் பவர்ஃபுல் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் பில்ட் பண்ணிகிட்ருக்கான். இப்போது லீட் கோட் மாஸ்டரி வர்சஸ் ப்ராஜெக்ட் போர்ட்ஃபோலியோ, இதில் யார் ரைட்? இப்போ நீங்கள் கமெண்ட்டில் ஓட் போடுங்க. L ஃபார் லீட் கோட், P ஃபார் ப்ராஜெக்ட்ஸ். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். லீட் கோட் மற்றும் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பேஸ்ட் ஆன் மை ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 100+ இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணதில் இருந்து அமேசானில் ஜாப் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் மந்த்ஸ் அண்ட் மந்த்ஸ் லீட் கோட் ட்ரைன் பண்ணிகிட்டே இருந்தான். டே அண்ட் நைட்டாக ஃபுல்லாக ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவன் என்கிட்ட சொன்னான், மீடியம் ப்ராப்ளம்ஸ் கன்சிஸ்டன்ட்லி சால்வ் பண்ணால் நான் இன்டர்வியூக்கு ரெடின்னு. அதனால் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் அன்டில் மீடியம் ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக ஃபீல் ஆகும் வரைக்கும் அப்படின்னு. இந்த பாயிண்டில் அவன் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தான். அவன் ப்ரிப்ரேஷன் பற்றி வெவ்வேறு கம்பெனிஸுக்கு அப்ளை பண்ணான், இன்க்ளூடிங் அமேசான், ஃப்ளிப்கார்ட். ஆனால் சம்டைம்ஸ் ஸ்ட்ரேஞ்சாக நடந்துச்சு. பெரும்பாலான கம்பெனிஸ் ரிப்ளையே பண்ணலை. ஆனால் ரிப்ளை பண்ண கம்பெனிஸ் ரிஜெக்ஷன் லெட்டர் அனுப்பி இன்டர்வியூக்கு கூப்பிடலை. ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன், அவங்க இன்டர்வியூ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் சால்வ் பண்ணியிருப்பான். கிட்டத்தட்ட 300 ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணியிருப்பான் லீட் கோடில் இந்த பாயிண்டில். இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா என்ன ராங்காக போகுதுன்னு. எல்லா கம்பெனிஸுக்கும் ஒரு ஹையரிங் ஃபனல் இருக்கும். மெல்ல ரெஸ்யூம் ஸ்க்ரீனிங், அது அப்புறம் கோடிங் இன்டர்வியூஸ். அவன் லீட் கோட் ப்ரிப்ரேஷன் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணியிருக்கோம் கோடிங் இன்டர்வியூஸை க்ராக் பண்ண. ஆனால் அவன் ரெஸ்யூமில் ஷோ பண்ண ஒன்றும் இல்லை. நோ குட் ப்ராஜெக்ட்ஸ், நோ ரியல் வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரிசல்ட், அவன் ரெஸ்யூம் ஸ்க்ரீனிங் ஸ்டெப்லேயே ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அவனோட லீட் கோட் ஸ்கில்ஸை ஷோ பண்ண சான்ஸே கிடைக்கல. அடுத்த 6 மந்த் ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ண ஆரம்பித்தான். ஆனால் வேறு ப்ராஜெக்ட்ஸ் இல்லை. அவன் ரிசர்ச் பண்ணான், என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணும் ஹையரிங் மேனேஜர்ஸை. ரிசல்ட்ஸ் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அதே கம்பெனிஸ் அவனை ஃபியூ மந்த்ஸ் பேக் ஹோஸ்ட் பண்ணாங்க. அவங்க ரெடியாக அவனுக்கு ஒரு ஸ்லாட் கொடுத்தாங்க. ப்ராஜெக்ட்ஸ் ஹெல்ப் பண்ணும், ரெஸ்யூம் ஸ்க்ரீனிங் பாஸ் பண்ண. லீட் கோட் ஹெல்ப் பண்ணும், இன்டர்வியூ கிராக் பண்ண. உங்களுக்கு ரெண்டும் வேணும். உங்களை நீங்களே அமேசான் ரெக்ரூட்டர் ஷோவில் புட் பண்ணிக்கோங்க. ஆயிரக்கணக்கான ரெஸ்யூம்ஸ் டெய்லி வருது. அதில் 2 இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்யூம்ஸ். ரெஸ்யூம் 1 மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி ஸ்கின் கேன்சர் டிடெக்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். ரெஸ்யூம் 2 ப்ராஜெக்ட்ஸ் இல்லை, ஆனால் 500+ லீட் கோட் ப்ராப்ளம்ஸ் சால்வ்டு. எதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவீங்க? பெரும்பாலான பீப்புள் ரெஸ்யூம் 1 பிக் பண்ணுவாங்க. சரிதான், ரெஸ்யூம் 1 கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும், இந்த பர்சன் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி கோட் எழுத முடியும்னு. ஆனால் இங்கே தான் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். இன்டர்வியூக்கு வரும்போது கம்ப்ளீட்டாக டம்ப் ஆகிடுவாங்க. ஏன்னா லீட் கோட் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலை. அமேசான் டிசைன் பண்ணுறாங்க. அவங்க இன்டர்வியூவில் அல்காரிதமிக் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் டெஸ்ட் பண்ண அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. காம்ப்ளெக்ஸ் அல்காரிதமிக் ப்ராப்ளம் சால்வ் பண்ண நாம் எனிதிங் லேர்ன் பண்ணலாம் ஜாபில். எல்லா கம்பெனிஸும் அமேசான் மாதிரி இன்டர்வியூ பண்ணுவாங்கன்னு இல்லை. பிக் டெக் கம்பெனிஸ் 3 to 4 லீட் கோட் ஸ்டைல் இன்டர்வியூஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸில் ஹெவியாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் அப்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் மற்றும் ஃபியூச்சர்ஸ் பில்ட் பண்ணுற எபிலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன் இந்த வித்தியாசம்? பிக் டெக் அஃபோர்ட் பண்ணலாம், ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு டெடிக்கேட்டட் ப்ரோக்ராம்ஸ் மென்டார்ஸ் இருக்காங்க. ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வேணும் யாராவது ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ண ஃப்ரம் டே 1. Role based hiring. Front-end developers lead code bar usually lower than back-end engineers. JavaScript concepts and DOM manipulation focus. சில நேரங்களில் லீட் கோட் இன்டர்வியூஸே இல்லை. வெப்சைட்னா போர்ட்ஃபோலியோ முக்கியம்.
பேக்எண்ட் டெவலப்பர்ஸ் எஃபிஷியன்ட் கோட் எழுத முடியுமா, மில்லியன்ஸ் ஆஃப் ரிக்வஸ்ட் ஹேண்டில் பண்ணலாமான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. த டி ஷேப்டு ப்ரோக்ராமர் கான்செப்ட்ஸ். பெரும்பாலான பீப்புள் எங்கே தப்பு பண்ணுறாங்க? சில பீப்புள் லீட் கோட் அப்சர்வ்ஸ் ப்ராஜெக்ட்ஸை மறந்துடுறாங்க. மற்றவங்க ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணிவிட்டு லீட் கோடை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிவிடுவாங்க. சொல்யூஷன்: டி ஷேப்டு ப்ரோக்ராமர் ஆகணும். ஹரிசாண்டல் பார் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ் லீட் கோட், வெர்டிக்கல் பார் டீப் எக்ஸ்பர்டைஸ் ஒரு ஏரியாவில் ப்ராஜெக்ட்ஸ். பேலன்ஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்கும்போது பிக் டெக் கம்பெனிஸ் டார்கெட் கூகுள் அமேசான்னா 70% டைம் லீட் கோட், 30% டைம் ப்ராஜெக்ட்ஸ். ஸ்டார்ட் அப் அதாவது சின்ன கம்பெனிஸ் 70% டைம் ஆன் ப்ராஜெக்ட்ஸ், 30% டைம் ஆன் லீட் கோட். இப்போது கம்பைன்டு அப்ரோச். சில ப்ராஜெக்ட்ஸுக்கு நல்ல அல்காரிதம்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ரேட் லிமிட்டருக்கு ஸ்லைடிங் விண்டோ அல்காரிதம், வெப் ஸ்க்ராவலர், பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச், பிஎஃப்எஸ் மாதிரியான அல்காரிதம்ஸ். பெனிஃபிட்ஸ்: ஆக்சுவல் அல்காரிதம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இன்டர்வியூவில் அல்காரிதம் கொஸ்டின் வந்தால் நான் ஏன் இந்த அல்காரிதம் என் ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். ஸ்டடி பிளான். காலையில் லீட் கோடை மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈவினிங் ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஆல்டர்னேட்டிவ் டேஸ் பிட்வீன் லீட் கோட் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ். கீ பாயிண்ட்: ரெண்டுலேயும் கன்சிஸ்டன்சி தேவை. காய்ஸ், இந்த ப்ராசஸில் லீட் கோடில் 6 மிஸ்டேக் பிகினர்ஸ் பண்ணுறாங்க. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிராஜுவேட் ஆன்ஸுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவீங்கன்னு. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I'm gonna get you, gonna make you fall in love.